இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 8ஆம் தேதி அகில உலக பெண்கள் தினமாக இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, பெண்கள் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் முன்னேறி இருக்கிறார்கள். நல்ல கல்வி அறிவு படைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆண்களுக்கு சமமாக அவர்கள் எல்லா இடத்திலுமே உரிமை பெற்று இருக்கிறார்கள் என்று நம்ம பெருமையாக பேசிக்கொண்டாலும், நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்திலேயே பெண்கள் எவ்வளவு இன்னும் அடிமைகளாக வைத்திருக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் அவர்களுக்கான உரிமை கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்திலேயே புரிந்து கொள்ளலாம். இந்தியாவிலேயே நல்ல ஒரு வளர்ந்த மாநிலமாக, பெண்களுக்கான எல்லா உரிமைகளையும் கொடுக்கிற ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கடந்த ஒரு வாரமாக நம்முடைய தமிழக அரசியலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு அரசியல் தலைவர் மீது, பொறுப்பு மிக்க ஒரு அரசியல் தலைவர் மீது ஒரு குற்றச்சாட்டு, பாலியல் குற்றச்சாட்டு. ஆனால் அந்த ஒரு குற்றச்சாட்டை பொது வெளியில அவர் எப்படி எதிர்கொள்கிறார் என்பதை பார்த்தாலே தெரியும். இன்னும் பெண்கள் சம உரிமை பெறவில்லை. இன்னும் பெண்களை ஒரு போகப் பொருளாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உறவுகளே, இந்த அகில உலக பெண்கள் தினமானது 20வது நூற்றாண்டுல தொடங்கப்பட்ட பெண்களுக்கான ஒரு தினமாக கருதப்படுகிறது. காரணம், பெண்கள் இன்னும் சம உரிமையை அவர்கள் அடையவில்லை. இன்னும் ஆண்களுக்கு நிகராக அவர்களுக்கான பொறுப்புகளும் அவர்களுக்கான உரிமைகளையும் கொடுக்கப்படவில்லை என்பதைத்தான் இந்த விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. நம்முடைய குடும்பங்களிலிருந்து தான் ஆண்கள் பிறக்கிறார்கள். ஆகவே குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு பெண்களுக்கான உரிமையை பற்றி, பெண்களை எப்படி நாம் பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கான சம உரிமையை கொடுக்க வேண்டும் என்பதை சிறு வயதிலிருந்தே நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி, இந்த உலகத்தினுடைய உருவாக்க பணியில, வளர்ச்சி பணியில அவர்கள் ஆண்களுக்கு இணையானவர்கள் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்கிற ஒரு நினைவைத்தான் இந்த நாள் நமக்கு விட்டு செல்கிறது. இந்த அழகான ஒரு பெண்கள் தினத்துல இந்த பூமியை இன்னும் அழகாக்கி கொண்டிருக்கும் அனைத்து பெண்களுக்காக நம்ம ஜெபிக்க உறுதியேற்போம். அன்புமிக்கவர்களே, மார்ச் 8ஆம் தேதி தாயாம் திரு அவை நினைவு கூறுகிற ஒரு புனித இறை யோவான் என்பவர். ஆங்கிலத்தில் இவரை செயின்ட் ஜான் ஆஃப் காட் அப்படி என்று சொல்லுவார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த செயின்ட் ஜான் ஆஃப் காட் என்று சொல்லப்படுகிற இறை யோவான் என்பவர் ஸ்பெயின் தேசத்துல ஒரு பணக்கார குடும்பத்துல பிறக்கிறார். இளமை காலத்துல பொறுப்பற்ற ஒரு இளைஞராகத்தான் இவர் இருக்கிறார். ஸ்பெயின் தேசத்திலிருந்து தப்பி ஓடி பிரான்ஸ் தேசத்தில் அவர் இருக்கிறார். அங்கு சில காலம் இராணுவத்தில் பணிபுரிகிறார். அதற்கு பிறகு பிரான்ஸ் தேசத்திலிருந்து மறுபடியும் ஸ்பெயின் தேசத்திற்கே அவர் திரும்ப வருகிறார். அப்படி ஒரு ஊதாரித்தனமான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் புனித அவிலா யோவான் அவருடைய மறைவுரையை கேட்க நேர்கிறது. அடுத்த கணமே தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியவராய் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர் வாழ்ந்த நகரில் இருந்த ஏழை எளியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் இவர் பணி செய்தார். அங்கு வாழ்ந்த அடிமைகளுக்கும் இவர் பணி செய்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, தன்னிடம் இருந்த செல்வத்தை அனைத்தையுமே விற்று ஏழை எளியவர்களுக்கும், கைம்பெண்களுக்கும், முதியவர்களுக்கும் அவர் மருத்துவ உதவி செய்தார். அடிமைகளை மீட்டெடுத்தார் என்று இவருடைய வாழ்க்கையில முழுவதுமே நம்ம வாசிக்கிறோம். ஒரு கட்டத்தில் இவரை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்த நேரத்தில் அங்கிருந்த ஆயர் இவருக்கு உறுதுணையாக இருந்து இவருடைய நற்பணிகளை பாராட்டி ஊக்குவித்து இவருடைய இந்த பணியை தொடர்ந்து செய்வதற்காக ஒரு துறவற சபை ஏற்படுத்த அறிவுறுத்துகிறார். அதனுடைய ஒரு காரணமாகத்தான் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்வதற்காக துறவற சபையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, பிரதர்ஸ் ஆஃப் செயின்ட் ஜான் ஆஃப் காட் இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இன்றைக்கு முதியோருக்கான ஒரு பணியையும் நோயுற்றவர்களுக்கான ஒரு பணியையும் சிறப்பான விதத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அழகான புனித இறை யோவானுடைய பரிந்துரையால் நாமும் முதியவர்களுக்கும் நோயுற்றவர்களுக்கும் நம்மாலான உதவிகளை செய்திட இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுங்கச்சாவடி பக்கமாக வருகிறார். அங்கே அமர்ந்திருந்த லேவி என்று சொல்லப்படுகிற மத்தேயு அவரை பார்த்து என்னை பின் செல் அப்படின்னு சொல்லுகிறார். இயேசுவனுடைய அழைப்பை ஏற்ற லேவி என்று சொல்லப்படுகிற புனித மத்தேயு அடுத்த கணமே தன்னுடைய செல்வம், தன்னுடைய பொறுப்பு, தன்னுடைய கடமை, தன்னுடைய பணி அனைத்தையும்
அதே இடத்துல விட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார் என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். கடந்த முறை இதே நற்செய்தி வாசகத்தை நான் விளக்கும் பொழுது லேவி வேற மத்தேயு வேற அப்படி என்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தார். அன்புமிக்கவர்களே, லேவி என்கிற மத்தேயு தான் இறைவனால் அழைக்கப்படுகிறார். இயேசுவினுடைய 12 திருத்தூதர்களில் மிக முக்கியமானவராக இருந்தவர் தான் இந்த லேவி என்று சொல்லப்படுகிற மத்தேயு. இவர் எழுதியது தான் மத்தேயுனுடைய நற்செய்தி. ஆகவே இதுல எந்த குழப்பமும் வேண்டாம். இந்த லேவி என்று சொல்லப்படுகிற மத்தேயு வரி தண்டுபவர் யூதர் தான். ஆனால் ரோமையருக்கும் யூதருக்கும் இடையில வரி தண்டுபவராக இருந்து வரியை ரோமையர்களுக்கு வசூலித்து கொடுப்பது தான் அவர்களுடைய ஒரு பணி. இந்த வரி தண்டுபவர்களை மக்கள் வெறுத்தார்கள். காரணம், அவர்கள் யூதர்களாக இருந்தாலும் ரோமியர்களுக்கு பணி செய்தவர்கள். அதாவது அவன் 5 ரூபாய் வரி வசூலிக்க சொன்னா இவங்க 8 ரூபாய் வரி வசூலிச்சு அதுல 3 ரூபாயை எடுத்துக்கிட்டு மீது 5 ரூபாயத்தான் ரோமிய அரசுக்கு கொடுப்பார்கள். இதன் ஒரு காரணமாக வரி தண்டுபவர்களையும் ஆயக்காரர்களையும் யூதர்கள் வெறுத்தார்கள். அவர்கள் ரோமியர்களுடைய கைக்கூலி என்றார்கள். தங்களுடைய பணத்தை அபகரித்து கொண்டவர்கள் என்று அவர்களுக்கு யூதர்கள் சமுதாயத்தில் எந்த மதிப்பும் கிடையாது. பாவிகளாக கருதப்பட்டவர்கள். அவர்களிடத்துல யாராவது பழகினால் பேசினால் யூதர்கள் அவர்களையும் வெறுக்கிற ஒரு சூழல் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் லேவி என்ன மனநிலையில் இருந்திருப்பார் என்று உங்களாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடியும். அந்த லேவியை பார்த்து தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை பின் செல்லுகிறார். அவரும் அனைத்தையும் விட்டு ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பை ஏற்று இயேசுவிடத்தில் வந்தார். அவரோடு தங்கினார். இயேசுவனுடைய வாழ்வை தன்னுடைய திருக்கரங்களால் எழுதினார். அதற்கு பிறகு இயேசுவுக்காக மறைசாட்சியத்தை கூட ஏற்கிற அளவுக்கு இயேசுவை அன்பு செய்தார். அன்பு மிக்கவர்களே, இந்த அழைப்பை தான் இறைவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த தவக்காலத்தில் தருகிறார். என்னை பின்செல் என்கிற இந்த வார்த்தையை நம்பித்தான் லேவி அனைத்தையும் விட்டு இயேசுவை பின்பற்றினார் என்று நம்ம நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில புதையலை போல அல்லது நமக்கு நெஞ்சத்திற்கு நெருக்கமாக இருக்கிற சில பொருட்கள், சில பழக்கங்கள், சில மனிதர்கள் அல்லது சில உறவுகள், இவற்றை இயேசுவுக்காக விட்டுவிட நம்ம துணிகிறோமா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியைத்தான் இறைவன் நம்மிடத்துல கேட்கிறார். நம்மை கட்டி போட்டு இருக்கிற பாவங்கள், பாவ இயல்புகள், மனித இயல்புகள், சாத்தானுடைய சேட்டைகள், இவை அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்று இயேசுவுக்காக இயேசுவினுடைய அழைப்பை ஏற்று அவரில் நிறைவு காண இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.